பாருங்க, இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் முகல் எம்பையர்ஸ், முகலாயர்களுடைய பேரரசு. இந்த முகலாயர் பேரரசு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுடைய கண்டென்ட்டில் எத்தனாவது சாப்டரில் இருக்குதுன்னு பாருங்கள். 6th சாப்டர். 6th சாப்டர், 7th சாப்டர் இல்லையா, முகலாயர்கள். ஸோ இது இருக்கக்கூடிய டாப்பிக்குடைய சமச்சீர் புக்கு பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டேம் 2 லெசன் 2ல் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 14 இருக்குது. ஸோ நீங்கள் உட்காந்து படிக்கணும் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டும் 11th ஸ்டாண்டர்ட் புக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சு தான் படிக்க முடியும். ஸோ அதனுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், எக்ஸாமில் வரக்கூடிய கிறிஸ்பான ஒரு நோட்ஸு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது அந்த முகலாயர்களுடைய ராஜாக்கள், முக்கியமான ராஜாக்கள், இதுக்கு நடுவில் ராஜாக்கள் நிறைய இருந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ராஜாக்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், 1526 1530 வரைக்கும் ஃபஸ்ட்டு பாபர் வந்திருக்காரு. 1530 1540 பிறகு வந்து ஒரு 5 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து 1555 1556 வந்து ஹுமாயூன். அக்பர் வந்து 1556 1605. ஜஹாங்கீர் வந்து 1605 1627. ஷாஜகான் 1627 1658. 58 1707 தான் அவுரங்கசீப். இதையும் அவள் மெதுவாக சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னா இதுலேருந்தே கொஷின்ஸ் கேட்பாங்க. இயர் பேஸ் பண்ணி, ஹைரார்கி பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜாகிருதீன் முகமது பாபர், சரிங்களா? ஜாகிருதீன் முகமது பாபர். ஸோ இவரை பற்றி சொல்லணும், இவருடைய டீட்டெயில்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, பாபர் ஸோ 11 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போதே அவர் வந்து பார்த்திங்கன்னா உஸ்பாகிஸ்தான், இப்போதைக்கு இருக்கக்கூடிய உஸ்பாகிஸ்தானுடைய நகர் தான் சாமர்கண்ட். அங்கே வந்து தன்னுடைய அப்பாவுடைய ஊர் இது. மரபு உரிமை சொத்தாக அவர் இறந்தவர் தான் இந்த பாபர். இவர் வந்து ஈரான் இல்லையா, அந்த ஈரானில் ஒரு வலிமை வாய்ந்த சபாவி அப்படி ஒரு ஆட்சி நடந்துச்சு. அந்த ஆட்சியில் வந்து மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள் இருந்தாலும் தனக்கென ஒரு பேரரசை வந்து இந்தியாவில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தார் பாபர். 1519 1524 பேரா, சியால்கட், லாகூர் ஆகியவற்றில் மீது பாபர் வந்து படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் வந்து த கிராஸ் தி இண்டஸ் டு இந்தியா அண்ட் எஸ்டாப்ளிஷ் எ ஸ்மால் கிங்டம். காபுல், கஜினி எல்லாத்தையும் அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராரு. முதலில் தனக்கு உதவி செய்வதாக கூறி பின்னர் பின்வாங்கிய தௌலத் கான் லோடி படையை வந்து லாகூரில் வென்றவர் தான் இந்த பாபர். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டில் நடக்குது. எப்போ நடக்குது பாருங்கள், படித்து வச்சுக்கோங்க. 21 ஏப்ரல் 1526, சரிங்களா? த பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாம் பானிபட்டு போர். இந்த முதலாம் பானிபட்டு போர் தான் இந்தியாவின் ஒரு பெரிய பேரரசை உருவாக்குறார் பாபர். இப்ராஹிம் லோடிக்கும் அவருடைய பெரும் படையை வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய இந்த பானிபட்டில் வந்து தோற்கடிச்சிட்டு ஒரு மிக சரியான போர் வியூகங்களாம் அவர் வகுத்து பீரங்கி படை, ஸோ ஆர்ட்டிலரி அப்படி சொல்கிறோம்ல, பீரங்கி படை, அதெல்லாம் வந்து பாபர் வந்து வெற்றிகரமாக பயன்படுத்தி அந்த போரில் வின் பண்ணுறாரு. இந்தியாவில் நிரந்தரமாக தங்குவதற்கு பாபருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. தில்லியையும் ஆக்ராவையும் பாபர் வந்து அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணுறாரு. ஆப்கானியர்களையும் ராஜபுத்திரர்களையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிடுறாரு பாபர். அடுத்த ஒரு பேட்டில் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் கான்வா 1527, நெக்ஸ்ட் இயர்லேயே, சரிங்களா? பாபர் வந்து மேவார் அரசனும்
ராஜஸ்தானின் மாலவ பகுதியும் ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த பகுதியாக இருந்தது. சித்தூரின் ராணா சங்காவை போர்க்களத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து மீட் பண்ணணும் பேட்டில்ல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஆப்கான் முஸ்லிம்களையும் இப்ராஹிம் லோடியின் சகோதரமான முகமது லோடி மேவாட்டின் அரசனான அசான் கானையும் அவர் எதிர்கொள்கிறாருங்க. பிறகு கோவாலியர், தோல்பூர், அங்கே இருக்க கோட்டைகள் எல்லாத்தையும் அவர் கேப்சர் பண்ணுறாரு. பாபருக்கு இதெல்லாம் வந்து இன்னும் டெரிட்டரி எக்ஸ்பென்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 3வது ஒரு பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் 1528 த பேட்டில் ஆஃப் சந்தரி. த பேட்டில் ஆஃப் சந்தரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலவ பகுதியின் மீது பாபரின் மேலாதிக்கத்தை உறுதி செய்வதற்காக சந்தேரியில் இருக்கக்கூடிய மேதினி ராய் அவர்கிட்ட வந்து போரிடுறாருங்க பாபர். இதுவும் ஒரு அவர் வெற்றி எடுத்ததுக்கப்புறம் பாபர் ஆப்கானியர்கள் வளர்ந்து வரும் பெரும் கிளர்ச்சிகள் எல்லாத்தையும் அவர் வந்து எதிர்கொள்கிறாரு. அதுலேருந்து அவர் சரியான பாதையில் ஆட்சி அமைச்சுக்கிட்டாரு. 1529 நெக்ஸ்ட் இயர் திரும்பவும் த பேட்டில் ஆஃப் காரா. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட ஒரு இறுதியான போர் அப்படின்னா அது காரா போர். முகமது லோடியையும் அவருடைய மருமகனான சுல்தான் அதே மாதிரி நஸ்ரத் ஷா பாபருக்கு எதிராக சதி செய்தார். காக்ரா ஆற்றங்கரையில் பாபர் ஆப்கானியரை வந்து தோற்கடித்தார். ஆக்ராவில் இருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் பாபர் 1530 காலமானார். ஸோ பாபருடைய வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் என்ன நடந்திருக்குங்க, பேட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பேட்டில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பொறுத்துக்கிறது எல்லாத்துலேயும் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஸோ பாபருடைய மதிப்பீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். முகலாய பேரரசி நிறுவிய பாபர் பாரசீக அரபிய மொழிகளில் புலமை பெற்றவர். இவர் தனது வாழ்க்கை குறிப்பு அவர் எழுதி வச்சிருக்காருங்க. துசுக்கி பாபுரி அப்படின்னா பாபர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறு, ஸோ ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் பாபர் நாமா அப்படிங்கிற ஒரு இலக்கிய நூல் இவருடையது. இவருக்கு அடுத்தபடியாக வந்தவர் தான் 1530 1530 1540 ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 15 வருஷம் ஆட்சி செய்ய மாட்டார். 1555 1556 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து பண்பாடும் கல்வி அறிவும் மிக்கவர். பேசிக்காகவே வந்து கல்ச்சர்டு அண்ட் லேர்ன்டு பர்சன். தனது தந்தையை போலவே பெரும் வீரர் அல்ல, அதுதான் அவருடைய நெகட்டிவ். ஸோ ராஜா அப்படின்னாலே வீரராக இருக்கணும், தளபதி நம்பி கூட இருக்கக்கூடாது. உடனே தன்னுடைய வாள் எடுத்து சண்டை போகிறதுக்கு தயாராக்கணும். கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி இவங்களாம் யார்? இவங்களுடைய வந்து பிரதர்ஸ். காபுல், காந்தார் பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்த ஹுமாயூனின் சகோதரர் கம்ரான் தன்னுடைய அதிகாரத்தை பஞ்சாப் வரை நீட்டினாராமா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அண்டை நாடுகள் வந்து கேப்சர் பண்ண வருவாங்க. அதில் ஆப்கானுடைய பவர் வந்து அதிகமாகுது. ஷேர்கான்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கிறான். 1532 தௌரா அப்படிங்கிற பிளேஸில் ஆப்கானியரை தோற்கடித்த ஹுமாயூன் பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை வந்து முற்றுகிறார். ஒரு 4 மாதங்கள் பின்னர் முகலாயர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என கூறி பொய் வாக்குறுதியை கொடுத்து ஷெர்ஷாவின் வார்த்தையை நம்பி ஹுமாயூன் முற்றுகையை கைவிடுறாருங்க. பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லி இன்னும் புதிய நகரை உருவாக்குவதிலே ஒரு பெரிய வேலையை ஹுமாயூன் செய்கிறாரு. அதான் வந்து தீன்பானா. ஸோ தீன்பானா அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்கணும் டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அதிலே இறங்கிறாரு. அப்போ ஆட்சியை சரியாக பார்க்க மாட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் பகதூர் ஷா ராஜஸ்தானை கைப்பற்றி தன்னோடு இணைத்ததோடு
முகலாயர்களுக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தூண்டியும் விட்டார் இந்த பகதூர் ஷா. ஹுமாயூன் பகதூர் ஷாவின் மேல் போர் தொடுத்து குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி அவற்றை தனது சகோதரன் அஸ்காரி பொறுப்பில் விடுறாரு. ஸோ இப்படி ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கும்போது ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 1539 த பேட்டில் ஆஃப் சௌசா போர். ஷேர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமையெல்லாம் வச்சுட்டு அவர் தான் அந்த போரில் வெற்றி பெறாரு. ஹுமாயூனுடைய பெரும் தோல்வியை சந்திக்கிறாரு. தன்னுயிரையே காத்து கொள்ளணும் அப்படிங்கிற அங்கேருந்து ஹுமாயூன் தப்பி ஓடி கங்கை நதி நீர் நீந்திய ஓடிடுறாரு. அதுதான் அவர் 15 வருஷமாக அவர் ஆட்சியில் இருக்க மாட்டார். ஆக்ராவை சென்றடைந்த அவர் சகோதரர்கள் அஸ்காரி, ஹிண்டால் அவருடைய உதவியோடு ஷேர்கானை எதிர்கொள்ள படையை திரட்டுறாரு. ஸோ கடைசி அவர் எங்கே போனால் கன்னோசில் நடைபெற்றதான் அந்த போர். கன்னோசில் நடந்த அந்த போர் 1540 த பேட்டில் ஆஃப் கனூஜ். இந்த கன்னோசி போரில் ஹுமாயூனின் படைகள் முற்றிலுமாக தோற்கடித்து அவர் நாடற்ற அரசரானார். ஸோ இந்தியாவிலே எ பிரின்ஸ் வித்தவுட் கிங்டம் அப்படின்னா ஹுமாயூன். ஒரு ராஜா, அவர் ஆக்சுவலாக ராஜா யார், ஹுமாயூன்கிற ராஜா. ஆனால் அவருக்கு நாடு இருக்காது. அது மாதிரி ஒரு ராஜா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருந்திருக்காரு. இதுக்கு நடுவில் யார் ஆட்சி செஞ்சுருக்காங்க? 1546 அந்த வாக்கில் ஷேர்ஷா சூரி டினஸ்டி, அவருடைய ஆட்சி. ஷேர்ஷா சூரி ஒரு ஜாகிர்தாரின் குடும்பத்தில் பிறந்த பரீத் என்று அழைக்கப்பட்ட இவர் ஒரு புலியை ஹிந்தியில் ஜென்ரலாக ஹிந்தியில் ஷேர், புலி சொல்கிறோம் இல்லையா, அவர் கொன்றதனால் ஷேர்கான் எனும் பெயரை அவர் மாற்றிக்கிட்டார். ஒரு பெயர் ஜாகிர்தார். மேவார் உதயசிங் எதிர்ப்பதும், மேவாரில் உதயசிங் எதிர்த்தாலும் அதை தெரிவிக்காமல் சரணடைந்தவர். கலிஞ்சாரை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற தனது அடுத்த முயற்சியில் அவர் தோல்வியும் கண்டார் இந்த ஷேர்ஷா. நான் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ஷேர்ஷா தான் ஒரு இந்தியாவில் முதல்ல ஒரு புதுசாக உருவாக்குனார் இல்லைங்களா. அவர் உருவாக்குனது என்ன ஞாபகம் இருக்குங்களா? சரிங்களா. ஸோ ஜாகிரஃபியில் போக்குவரத்து தகவல் தொடர்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஷேர்ஷா சூரின்னு போட்டிருக்கோம். ஷேர்ஷா சூரி தான் முதல்ல இந்தியாவில் சாலைகள் அமைத்தார். ரோடு போட்டவரை இவர் தான் ஃபஸ்ட்டு. சரி, ஷேர்ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டு விபத்து காரணமாக 1545 அவர் இறந்துறார். அவருக்கு பின்னாடி அவருடைய இரண்டாவது மகன் தான் இஸ்லாம் ஷா 1553 வரை ஆட்சி செய்தவர். சிறு வயதிலேயே அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து வாரிசுரிமை யாருன்னே தெரியாமல் குழப்பமாக இருந்தது. அப்போ இந்த ஷேர்ஷா ஆட்சி செய்யும் பொழுது இவருடைய ரீஃபார்ம்ஸ்லாம் செமையாக இருக்கும். இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இவருடைய எப்படி நிர்வாகம் செஞ்சார் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அரசை மிகவும் மையப்படுத்தப்பட்ட அரசாக மாற்றியவர் தான் சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டாக ஆக்குனது இந்த ஷேர்ஷா. தில்லி சுல்தானியம் உள்ளாட்சித்துறை நிர்வாக கட்டமைப்பு ஒரு சில மாற்றங்களோடு பின்பற்றப்பட்டது. தன்னுடைய கட்டுப்பாட்டில் கிராமங்களின் களவு போகும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு என்ற கிராம தலைவர் என்ற போஸ்ட் கொடுத்து அது எச்சரிக்கை செய்தவர் ஷேர்ஷா சூரி. இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் எப்படி இருந்தது? விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று ஷேர்ஷா நம்பினாராம். படைகள் ஓரிடம் விட்டு வேறிடம் செல்கையில் பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது என்பதில் ஷேர்ஷா தனி கவனம் செலுத்தியிருக்கார். அதனால்தான் ஒரு சாலையை அமைத்தார் நம்ம கேள்விப்பட்டோம். நிலங்கள் முறையாக அளவை செய்யப்பட்டு நிலங்களின் வளத்திற்கு ஏற்றவாறு வரி நிர்ணயம் செய்தவர் இந்த ஷேர்ஷா சூரி. சில பகுதிகளில் ஜாகிர்தாரி முறையும் ஜமீன்தாரி முறையும் தொடர்ந்து செயல்பட்டு அனுமதிக்கப்பட்டன.
வேறு பல இடங்களில் மொத்த வேளாண்மை விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட பங்கு, அதாவது 1/3 மட்டுமே வரியாக வசூலிக்கப்பட்டது இந்த ஷெர்ஷா சூரி ஆட்சி காலத்தில். இவருடைய ஆட்சி காலத்தில் ட்ரேட் அண்ட் காயினேஜ், அதாவது வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகத்தை ஊக்குவிப்பதற்காக வணிக வரிகளை எளிமைப்படுத்தினவர் இந்த ஷெர்ஷா சூரி. நுழைவு வரி, விற்பனை வரி, இது மட்டுமே வசூலிக்கப்பட்டதாம். இது இல்லாமல் உலோகங்கள் தரம் அளவு நிர்ணயிக்கப்பட்டது. உலகங்களுடைய தர அளவு எப்படி? தங்கம், வெள்ளி, செப்பு காசுகள்லாம் வச்சுக்கிட்டாங்க. மேற்கில் சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் சோனார் கான் பகுதி வரை பெரும் வழியை செப்பனிட்டதோடு குஜராத் கடற்கரை துறைமுகங்களை ஆக்ராவோடும் ஜோத்பூரோடும் இணைக்கும் ஒரு புதிய சாலையை அமைத்தார். சொன்னேன் இல்லைங்களா, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்திருக்கு பாருங்க. இவர் இந்தியாவில் ரோடு அமைச்சவர் இவர் தான். லாகூர், முல்தான் ஆகிய நகரங்களை இணைக்கும் ஒரு புதிய சாலையை அமைத்தவரும் இந்த ஷெர்ஷா சூரி தான். அனைத்து சாலைகளிலும் சராய் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்களுக்கு தங்கமும் உணவு தரும் வசதிகளும் செய்து தரப்பட்டாரு இந்த ஷெர்ஷா சூரியுடைய ஆட்சி காலத்தில். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக வணிகத்திற்கு உத்தரவாதம் கொடுத்தவரும் இந்த ஷெர்ஷா சூரி. சரி, இவருடைய ஜுடிஷரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்குவார். தவறு செய்தவர்களின் விரும்புகளாக இருந்தாலும் சரி, தனது உறவினராக இருந்தாலும் தண்டிக்க அவர் தவறவில்லை அப்படின்னு ஷெர்ஷா சூரியை பற்றி ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. அதே மாதிரி கழக மனப்பாங்கு கொண்ட ஜமீன்தார்கள், பிரபுக்கள், கொள்ளையர்கள், திருடர்கள் எல்லாத்தையும் கடுமையான தண்டனை கொடுத்து அவங்களை ஒடுக்கி பேரரசில் ஒரு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டியவர் ஷெர்ஷா சூரி. மிகவும் புகழ்படும் அக்பர், தோடர்மால் நிதி நிர்வாக முறை பெருமளவில் ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறையே அடித்தளமாக கொண்டது. புரியுதுங்களா? ஸோ முகலாயருடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அக்பர், தோடர்மாலுடைய நிதி நிர்வாக முறை ஷெர்ஷாட்டேருந்து கற்றுக்கிட்டார் தான். நடுவில் ஷெர்ஷா ஆட்சி செஞ்சுட்டு போனார்ல. ஷெர்ஷாவுக்கு புதிய நகரங்களை நிர்மாணிக்கவோ கட்டடங்களை கட்டவோ போதிய கால அவகாசம் அவர் கிடைக்கல. ஒரு இருந்தார்னா இன்னும் சிறப்பாக செஞ்சுருப்பாங்களா தெரில. தில்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார். பின்னர் புராணா கிலா, ஓல்டு ஃபோர்ட் என்று அழைக்கப்பட்டு அது இன்னுமே இருக்குது. தன்னுடைய கல்லறை இருக்கு இல்லையா, அந்த கல்லறையை மாடத்தை சாசரம் என்னும் இடத்தில் கட்டினார். ஸோ இப்படி ஷெர்ஷா சூரி இருக்கும் பொழுது தான் ஹுமாயூன் ரிட்டர்ன் இல்லைங்களா, ஹுமாயூன் ரிட்டர்ன் ஆகிறார். சூர் பேரரசு பல துண்டுகளாக சிதைவடைந்த அந்த காலகட்டத்தில் முகலாயர்களின் வருகையை கண்ட பஞ்சாபில் இருந்த ஆப்கானி படைகள் தப்பியோட தொடங்கின. அப்போது முகலாயர்கள் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் ஹுமாயூன் மீண்டும் பேரரசராகிறார். தில்லி கோட்டைக்குள் இருந்த நூலகம் ஒன்றில் மாடிப்படிகளில் இடறி விழுந்து ஹுமாயூன் இறந்துறார். ஸ்டான்லி லேண்ட்பூலின் பொருள் பொதித்த வார்த்தைகளில் சொல்வதென்றால், வாழ்க்கை முழுதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டு தவறி விழுந்து இறந்தார். ஸோ ஒரு ஸ்லோகன் மாதிரி கொடுங்க. ஹுமாயூன் stumped out of his life as he has stumbled through it அப்படின்னு கொடுக்குறாங்க. இவருக்கு பின்னாடி வரவர் தான் ஒரு முகலாயர்களே ஒரு சிறப்பாக ஆட்சி கொடுத்தவர் அக்பர். அக்பரை பொறுத்த வரைக்கும் 1556 1605 வரைக்கும் இந்த எம்பரர் அக்பர். ஜலாவுதீன் அக்பர் 1542 சரிங்களா, அவர் தான் ஜலாவுதீன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிறாரு. அஞ்ச்கோட் ராஜபுத்திரி ராணா பிரசாத் இப்படி பேரை கொண்டு இவருடைய ஃபஸ்ட்டு பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556. யாருக்கும் இடையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்பர் 1556 நவம்பர் மாதம் தில்லியை நோக்கி புறப்பட்டு ஹெமுவை 2ஆம் பானிபட்டு போல சந்திக்கிறார்.
இந்த போரில் ஹெமுவுக்கு சாதகமாக முடிவிருந்த தருவாயிலும் அவர் கண்ணில் அம்பொன்று பாய மயக்கமுற்று அவர் வந்து யார் ஹெமு இறந்துடுறார். தலைமை இல்லாத அந்த ஆப்கான் படைகளை முகலாய படைகள் வந்து வெற்றி பெற்று இந்தியாவில் வந்து அக்பர் முகலாய பேரரசை கொண்டு வராரு. அக்பருக்கும் பைராம் கானுக்கும் இடையே ஒரு போர். குவாலியர், அஜ்மீர் உட்பட்ட காபூலில் இருந்து ஜான்பூர் வரை ஒரு விரிவடைந்த இருந்தது இவருடைய ஆட்சி. பைராம் கான் மெக்காவுக்கு அக்பரின் அறிவுரையின்படி புறப்பட்டார். செல்லும் வழியில் ஆப்கானின் ஒருவனால் அவர் கொல்லப்படுறார். பைராம் கானின் குடும்பம் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டது. பைராம் கானுடைய மகன் அப்துல் ரஹீம் அறிவு கூர்மை மிக்க ஒரு மேதையாக இருந்தார். அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு அந்த அக்பர். கான்ஹி கானான் என்ற பட்டத்துடன் அக்பர் அவையில் அவர் வந்து ஃப்ளாஷ் ஆகிறாரு. அக்பருடைய மிலிட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 1562 மாலவம் பஜபகதூர்லேருந்து ஒரு கைப்பற்றப்பட்ட ஒரு பிளேஸ். பிறகு 1564 இந்தியாவின் மையப்பகுதியிலிருந்து கோண்டுவானா இருந்த ராணி துர்கா தேவி அம்மையார் அவருடைய மகன் வீர நாராயணன் மேவார் அரசரான ராணா உதயசிங் சித்தூரை வந்து இழப்பதற்காக ஒரு கடுமையான ஒரு போராட்டம் நடந்து ஒரு போர் நடக்குது. இதில் வந்து ஜெய்மால், பட்டா, ராந்தம்பூர், கலிஞ்சார், பிகானீர், ஜோத்பூர், ஜெய்சல்மார் அங்கே இருந்த சின்ன சின்ன சீஃப்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராஜாக்கள் எல்லாருமே சரணடைகிறாங்க. கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற குஜராத் மீது கான்சன்ட்ரேஷன் அங்கே பண்ணுறாரு. அதன் அரசன் முஸ்தாஃபிடமிருந்து 1573 குஜராத்தை வந்து கைப்பற்றாரு. குஜராத் தக்காணத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு ஏவுதளமாக அமைகிறது. பீகார், வங்காளம் ஆகிய பகுதிகளை ஆண்டு வந்த தாவூத் கான் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டு அவ்விரு பகுதிகளும் 1576 முகலாய பேரரசோடு இணைஞ்சிருச்சு. ஸோ அது இணைஞ்ச அந்த படத்தை தான் நம்ம பார்க்குறோம். அக்பரின் கீழ் முகலாய பேரரசர் காபூல், காஷ்மீர், காந்தஹார், லாகூர், முல்தான், அதே மாதிரி டெல்லிக்கு பக்கத்தில் பாலிபத், ஆக்ரா, அஜ்மீர், அலகாபாத், லக்னோ, பீகார், பாட்னா, வங்காளம். ஸோ கோண்டுவானா மட்டும் கிடையாது, அதுக்கே அகமதுனார், நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து அக்பர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. ராஜா மான்சிங் பகவன் தாஸ் காபூலைச் சேர்ந்த மீர் சாஹிமை தோற்கடிக்கிறார். இதெல்லாம் வந்து நடந்தது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டில் நடக்குது. காஷ்மீரை 1586 சிந்துவை 1597 அக்பர் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அக்பர் படைகள் 1591 காண்டேஷ் பகுதியை கைப்பற்றுறாங்க. பிறகு 1596 சாந்திப்பிலிருந்து பெராரை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. பிறகு அக்டோபர் மாதம் 27ஆம் நாள் 1605 அவர் வந்து இறந்துடுறாரு அக்பர். இவருடைய பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புட் பாலிசி கொள்கைகள் முஸ்லீம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியை, அதாவது தலைவரின்னு சொல்லுவாங்க, இந்து புனித யாத்திரைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் அவர் கேன்சல் பண்ணிடுறாரு. போர் கைதிகளை அடிமைகளாக்கும் 132 நடைமுறையும் கைவிடப்பட்டது அவருடைய ஆட்சியில், அக்பருடைய ஆட்சி காலத்தில். இந்து விதவைகள் பின்பற்றிய உடன்கட்டை ஏறும் முறையும் சதி அப்படிங்கிறத ஒழிக்கப்பட்டது. அக்பர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மால், பிகாரிமால் என்ற அறியப்பட்ட மகளான ஹர்கா பாயை மணக்கிறார். அவர் ஹர்கா பாயை மணக்கிறார். ஹர்காபாய் பின்னணியில் ஜோத் அக்பர் என்று அழைக்கப்பட்டார். ஸோ ஹர்காபாய் தான் பின்னாளில் வந்து ஜோதா அக்பர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறாங்க.
பிகானீர், ஜெய்சல்மார் அதில் இருக்கக்கூடிய ராஜபுத்திர அரசர்கள் இளவரசிகளையும் திருமணம் செய்து கொண்டார். ஹர்காவை பெற்றெடுத்த இளவரசர் சலீம் பின்னர் ராஜா பகவன்தாஸ் மகளை கரம் பிடிக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீமுடைய இணைப்பில் அக்பர் நிறையா கவனம் செலுத்தியிருக்காரு. இவருடைய மன்சப்தாரி முறை ஒன்று இருக்குது. அக்பர் ஒரு முறைப்படுத்தப்பட்ட மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கினார். அவர் சர்ஷா சூரிய மாதிரியே இந்த பிரபுக்கள், குடிமைகள், பணி சார்ந்த இராணுவ நிர்வாகம் எல்லாத்தையும் ஒரு ஒன்றுபடுத்தப்பட்ட ஒரே பணியின் கீழ் கொண்டு வந்தார். ஒவ்வொருவருக்கும் மன்சப்தார் என்று அழைக்கப்பட்டார். மன்சப்தார் தகுதி வாய்ந்த ஜாட், சவார் என இரு வகைப்பட்டது. மன்சப்தார் பதவியானது பரம்பரை உரிமை சார்ந்ததல்ல அப்படின்னு நிரூபித்தார். அதே மாதிரி அக்பருடைய மத கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சுல்கி குல், பீஸ் டு ஆல். ஸோ அவர் அனைவருக்கும் அமைதி என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தவர் அக்பர். அக்பருடைய வழிபாட்டு கூடம் ஒன்று இருக்குது, இபாதத் கானா அப்படின்னு சொல்லி அக்பருடையது இருக்குது. அதே மாதிரி 1582 அக்பர் அவற்றை நிறுத்துறாரு. தௌகித் ஹி இலாஹி, அதாவது தீன் இலாஹி, அதே மாதிரி தௌத்திஹி இலாஹி என்ற சொல்லின்படி நேரடி பொருள் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடை அக்பர் தன்னுடைய ஆட்சியில் பயன்படுத்துகிறாரு. இவருக்கு அடுத்தபடியாக வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். 1605 1627. அவருக்கு பின் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் என்ற பட்ட பெயருடன் அரியணை ஏறாரு. யார்? அக்பருடைய பையன்தான் சலீம். சலீம் தான் நூருதீன் ஜஹாங்கீர் அப்படிங்கிற பட்ட பெயருடன் அவர் அரியணை ஏறாரு. இவருக்கு ஒரு மூத்த மகன் இருக்கான் ஜஹாங்கீருக்கு, இளவரசர் குஸ்ரு. சீக்கிய 5 குரு அர்ஜுன் தேவியின் ஆதரவோடு கலகத்தில் இறங்குறாரு. கலகம் ஒடுக்கப்பட்டு இளவரசர் குஸ்ரு கைது செய்யப்பட்டு அவருடைய விழிகள் அகற்றப்படுறது. இவர் அரசரானதை ராணா அமீர் சிங்கிற்கு எதிராக தனது மகன் இளவரசர் குர்ராம் பின்னாளில் பேரரசரான ஷாஜகான் தலைமையில் படையெடுப்பு நடத்தி ஒழுங்கு கொண்டு வரத்துக்காக ஜஹாங்கீர் ட்ரை பண்ணார். இதுக்கு நடுவில் அவருடைய ஆட்சி காலத்தில் மாலிக் அம்பர்னு ஒருத்தர் முக்கியமானவர், ரொம்ப ஃபேமஸானவர். இவர் யார் அப்படின்னா எத்தியோப்பியாவில் இருந்தவர். அவர் இந்தியாவுக்கு ஒரு அடிமையாக கொண்டு வரப்படுறார். மாலிக் அம்பர் பல இடங்கள் மாறி இறுதியாக அகமது நகருக்கு வந்தார். அரசின் பிரதம மந்திரியாக செங்கிஸ்கான் சேர்றவர் தான் இந்த மாலிக் அம்பர். இவர் யார் அப்படின்னா அரசியல் விவேகம் கொண்டவர், இராணுவம், நிர்வாக விஷயங்கள் எல்லாம் செங்கிஸ்கானிலிருந்து கற்றுக்கொண்டவர் தான் அந்த மாலிக் அம்பர். செங்கிஸ்கானின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய மனைவி மாலிக் அம்பரை சுதந்திர மனிதராக ஆக்கி வர்றார். ஆக்சுவலாக ஒரு அடிமை, அதுக்கப்புறம் சுதந்திர மனிதராக வர்றார். கடுமையான உழைப்புக்கு மூலம் பல பொறுப்புகளில் பணியாற்றி இறுதியாக தென்னிந்திய சுல்தானில் ஒன்றான இராணுவ தளபதியாகவும் பகர ஆளுநராகவும் ஆனார். தக்காலத்தில் முஸ்லிம்களும் மராத்தியர்களும் தங்கள் அரசியல் மாற்று வட்டார தனித்தன்மைகளுக்கு பாதுகாக்கும் முயற்சியில் ஒருங்கிணைந்த பொழுது இம்முயற்சியில் பின்னே மூளையாக செயல்பட்டவர் இந்த மாலிக் அம்பர். மே 14, 1626 மாலிக் அம்பர் தன்னுடைய 78ஆம் வயதில் மரணமடைந்த போதும் அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மராத்தியர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சக்தியாக மாறினார்கள். 1608 தக்கான அரசை அகமது நகர் மாலிக்பூரின் தலைமையிலான கீழ் ஒரு சுதந்திர அரசாக கொண்டு வரப்பட்டது. 14 மாத கால முற்றுகைக்கு பின்னர் காங்கரா கோட்டையை கைப்பற்றுவதில்
ஒரு பெரிய ஒரு வெற்றி அவருக்கு கிடச்சிச்சு. 1595 பாரசீகர்களிடமிருந்து அக்பரால் கைப்பற்றப்பட்ட காந்தகாரை 1622 பாரசீக அரசர் ஷா அப்பாஸ் மீட்டெடுத்தார். ஜஹாங்கீர் அதை மீண்டும் கைப்பற்றார். ஜஹாங்கீர் இறந்ததுக்கு பிறகு, அவர் இறந்தவுடன் நூர்ஜஹான் தன் மருமகள் ஷாரியர் என்பவருக்கு மணமுடி சூட்ட முயன்றார். ஆனால் ஷாஜகானின் சகோதரரும் குர்ரமின் மாமனாரும் ஆசப் கான் மேற்கொண்ட முயற்சிகளால் குர்ரம் ஷாஜகான் என்ற பெயருடன் அடுத்த முகலாய அரசாக அரியணை ஏறார். இந்த ஷாஜகான் ஷாஜகானுடைய காலம் ஒரு பொன்காலம், பொன்னான காலம் இல்லையா, கோல்டன் ஏஜ். 1627 1658 ஷாஜான் ஒரு 30 வருட காலம் ஆட்சி செய்கிறார். ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குர்ரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின் ஷாஜகான் அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்தின் அரசன் என்ற பெயரோடு அவர் ஆட்சி செய்ய வராரு. அவர் ஆட்சி செய்ய வரும் பொழுது 1632 அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து அதையும் தன்னுடைய டெரிட்டரியில் சேர்த்துக்கிறார். பீஜப்பூர், கோல்குண்டா எல்லாத்தையும் அவர் கேப்சர் பண்ணுறாரு. தௌலதாபாத், அகமது நகர், காண்டேஷ், பெரார், தெலுங்கானா இது மாதிரி அவருடைய ஆட்சி காலத்தில் 4 மாநிலங்களாக பிரிக்கப்படுகிறது. ஸோ 4 ப்ரொவின்சஸ். அந்த 4 மாநிலங்களுக்கு ஆளுநர்களும் நியமிக்கிறார். ஆளுநராக இருந்த 18 வயது நிரம்பிய தனது மகன் அவுரங்கசீப்பை அந்த ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக அனுப்பிச்சி வைக்கிறார். ஸோ தக்காணத்தில் சுல்தானுடைய ஆட்சி இருந்திருக்குது. தக்காணம்னா நம்ம சவுத் இந்தியாவில் வரும்போது எங்கெங்கே மகாராஷ்டிரா, ஆந்திரா, பெரும் பகுதி கர்நாடகத்தின் ஒரு பகுதி பாமினி சுல்தான்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக செல்வ செழிப்போடு ஆட்சி செய்கிறாங்க. பின்னர் அவங்க டிக்ளைன் ஆயிடுறாங்க. வலிமை வாய்ந்த பிரபுக்கள் கோல்கொண்டா குதுப் ஷாயி, பீஜப்பூர் அடில் ஷாயி, பெரார் இமத் ஷாயி, பிடார் பரித் ஷாயி, அகமது நகர் நிஜாம் ஷாயி என்ற இடங்கள் புதிய அரசுகள் தோற்றுவிக்கிறாங்க. இது எல்லாமே கூட்டாக தக்கான சுல்தானியம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. 1638 ஷாஜகான் பாரசீக பேரரசில் அரங்கேறிய அரசியல் சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அக்பரால் கைப்பற்றப்பட்ட ஜஹாங்கீரால் இழைக்கப்பட்ட காந்தகாரை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. இப்போது இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன வருது அப்படின்னா வாரிசுரிமை போர் வந்துடுது. 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு 4 மகன்கள் இருக்காங்க. இப்போ நானா ஆட்சிக்கு வர்றது, நீயா ஆட்சிக்கு வர்றதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. தம்முடைய 3 சகோதரர், அவருக்கு யார் 3 சகோதரர் வேறு இருக்காங்க, தாரா, சூஜா, முராத். இவன் யாருன்னா ஆகியோரை யார் அவுரங்கசீப் போய் எல்லாத்தையும் கொண்டுட்டு அவர் ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஸோ அவுரங்கசீப் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இத்தனை பேரை கொண்டுட்டு தான் வர்றாரு. தம் வாழ்நாளில் இறுதி 8 ஆண்டுகள் ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் ஷாபர்ஜ் என்ற அரண்மனையில் கழிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள். போர்த்துகீசியர் கோவாவில் ஒரு ஆளுநரை கொண்டிருக்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் வங்காளத்தில் தங்களது குடியிருப்புகளை தொலைதூரத்திலிருந்து ஹூக்ளி பெற்றிருந்தார். ஷாஜகான் இந்த போர்ச்சுகீசியரை வங்காள ஆளுநருக்கு உத்தரவிடுறாரு. ஹூக்ளியிலிருந்து 200 போர்ச்சுகீசியர்கள் 600 இந்திய அடிமைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. அவர்களின் குடியிருப்புகளின் துரத்துப்படி அவர்களின் பலரையும் போர்ச்சுகீசியர் கட்டாய மதமாற்றம் செய்து கிறிஸ்தவராக்கிறார். பிறகு கோவாவில் இருந்து போர்ச்சுகீசியர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதில்
வீரமாக போராடினார்கள். அதுக்கப்புறம் முகலாய படைகளை வந்து எளிதாக தோற்கடிக்கிறதுக்கும் போர்ச்சுகீசியர்கள் முன் வந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் பிரான்ஸ் அரசர் இல்லையா, லூயின். இந்த லூயின் சமகாலத்து அரசான ஷாஜான் 30 ஆண்டு ஆட்சியை புரிந்தார். இவருடைய காலத்தில் அரசருக்காக புகழ்பெற்ற மயிலாசனமும் செய்யப்பட்டது. பிரெஞ்சில் ஒரு மருத்துவர், அவர் வந்து பெரினியர். அதே மாதிரி பிரெஞ்சு வைர வியாபாரியுடைய பேர் வந்து தாவர்னியர். ஜெர்மன் பயணி துணிச்சல் வீரருடைய பேர் வந்து மாண்டெலேசோ. பீட்டர் முண்டி இங்கிலாந்து வணிகர். இத்தாலிய எழுத்தாளர் மற்றும் பயணி மனுச்சி. எல்லாம் வந்து ஐரோப்பியர்கள். ஷாஜகான் ஆட்சி காலத்தில் வந்து இந்தியாவிற்கு வந்திருக்காங்க. இந்தியாவு குறித்து பல விவரங்களை வந்து இவங்க எழுதியிருக்காங்க. கடைசியாக முகலாய பேரரசில் 1658 1707 இந்த ஆட்சி காலத்தில் வந்தவர் தான் இந்த அவுரங்கசீப். அவுரங்கசீப் அப்படிங்கிறது உலகை வெல்பவர், ஆலம்கீர், உலகை வெல்பவர். தன்னுடைய வாரிசு உரிமை போரில் தாரா ஷூகோ, ஷூஜோ, முராத், ஷாஜகானாபாத் அப்படிங்கிற ஒரு பேரோட தன்னுடைய வாரிசுரிமை போரில் அனைவரையும் சாகடிக்கிறார். ஜாட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? மதுரா மாவட்டத்தில் இருக்குது. சத்தானமியர் ஹரியானா பகுதியில் இருக்குது. இதெல்லாம் வந்து சீக்கியர்களின் 9வது குருவான தேஜ் பக்தர். அதே மாதிரி கால்காட், குரு கோவிந்த். அவுரங்கசீப்புடைய என்னென்ன கொள்கை அப்படிங்கிறதா இவரும் வந்து நிறைய பாலிசிலாம் விட்டுருக்காரு. இவருடைய பாலிசி, இவருடைய நீதி எல்லாமே இருக்குது. இவர் வந்து 1682 வரை தக்காணம் வந்திருக்கார். தக்காணம்னா இங்கே டெக்கன் பகுதி. 1707 தனது மரணம் வரை தக்காணத்திலேயே தங்கியிருக்காராமா. ஏன்னா தக்காணத்தில் இருக்கும் பொழுது அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் பேட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பீஜப்பூரின் அடில்சாஹி வம்சத்தை சுல்தான் சிக்கந்தர் கோல்குண்டா சுல்தான் அபுல் ஹசன் 1680 கோல்குண்டாவை வந்து கைப்பற்றாரு. ஸோ அவுரங்கசீப் இருக்கும்போது அடிக்கடி மராத்தியருக்கு எதிராக போராட்டம் இருக்கும், சிவாஜிக்கு எதிராக. சிவாஜி தலைமையில் மராத்தியர்கள் அவுரங்கசீப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருப்பாங்களாமா. ஷைஸ்ட்கான், ஜெய்சிங் ஆகியோரை வந்து ஒருவருக்கு ஜெய்சிங் சிவாஜியை கைது செய்து தில்லியை அழைத்து செல்வார். சிவாஜி பேசிக்கலாக எப்படிப்பட்டவர் அப்படின்னா கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர். 1680 53 வயதிலும் தான் மரணம் அடையும் வரை முகலாய படைகளை எதிர்த்து போர் செய்தவர் தான் சிவாஜி. அவுரங்கசீப் மீண்டும் 1679 ஜிசியா வரியை கொண்டு வந்துறாரு. அப்புவாப் எனும் வரி வசூலும் கொண்டு வராரு. ஷரியத்து சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற காரணத்திற்காக நிறுத்தி வச்சிருந்தாரு. இவருடைய அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அதிகாரிகள் லிஸ்ட் வந்து பாருங்கள். வக்கீல் இருந்தாருக்காங்க, அவர் வந்து பிரதம மந்திரி. வஜீர் அல்லது திவான் அப்படிங்கிறவர் வருவாய்த்துறை மற்றும் செலவுகள். ஸோ இந்த பகுதியை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், எக்ஸாமில் கேட்பாங்க. அதே மாதிரி மீர் பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர். மிர்சாமான் அரண்மனை நிர்வாகத்தை பார்க்கக்கூடியவர். காஜி தலைமை நீதிபதி. சதாவுஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்கள் சாரியா நடைமுறையை பின்பற்றியவர். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ எப்படி இருந்திருக்குது பாருங்கள். மன்சப்தாரி சிஸ்டமும் இல்லை தெரியும். த ப்ரொவின்சியல் அட்மின் வாஸ் எ மினிஷியர் டு தி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்தாஸ், அதுக்கு கீழே வந்து சர்க்கார்ஸ், பரானாஸ், வில்லேஜஸ், அப்புறம் பஞ்சாயத்து. சுப்தாஸ் பார்க்குறவங்க தான் சுபேதார், திவான் பேர் வைப்பாங்க.
ஸோ மன்சப்தாரி சிஸ்டம்ஸ் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டோம். அதுதான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ முகலாயருடைய ஆட்சி காலத்தில் வந்து எக்கனாமி பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஏபி காரிப் ஆகிய இரு வேளாண் பருவங்கள், சரி ஏபி ஆக்சுவலாக வந்து ஏபின்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எய்னிஹி அக்பரி அதில் வந்து எழுதப்பட்டுள்ளது. ராபி அண்டு காரிஃப், ராபி அண்டு காரிஃப் என்று 2 பருவங்கள் வேளாண் பருவங்கள் இருந்தது. புகையிலை மக்காச்சோளம் 17ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாயிருக்காமா, அது வேளாண்மையில். பிறகு மிளகாய், வேர்க்கடலை, அன்னாசி பழம் எல்லாமே வந்து வேளாண்மையில் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அக்பர் இருக்கும்போது ஜப்தி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. யாருடைய மூலமாகனா தோடர்மால், அவருடைய அவையில் இருந்த ஒரு அமைச்சர் தோடர்மால் மூலமாக. நிலத்தின் அளவு, அந்த விளைக்கப்பட்ட பயிரின் அளவு, அதன் அடிப்படையில் தான் அக்பர் வந்து வரி வசூல் வாங்கியிருக்காரு. விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய வரிகள் தொடர்பான விவரங்களை எல்லாமே வந்து அவர் தஸ்தர் அப்படிங்கிற ஒரு எழுத்தின் மூலம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெட்ஜரை பயன்படுத்துவாராமா. அதே மாதிரி கர்கானா என்ற தொழிற்கூடங்களும் விலை உறைந்த கைவினைப் பொருட்களும் உற்பத்தி செய்யப்பட்டன முகலாயருடைய ஆட்சி காலத்தில். பஞ்சாரா நாடோடி வணிக இனக்குழு பெருமளவிலான பொருட்களை வந்து தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லும்படி ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. பொருட்கள் இடம் விட்டு இடம் செல்வதற்கு உண்டி என்று அழைக்கப்பட்ட கடன் பத்திரங்களும் உதவி செய்யப்பட்டுள்ளன. ஸோ அடுத்தது முகலாயருடைய ஆட்சி காலத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சாமா. வெடி உப்பை பயன்படுத்தி நீரை குளிக்கும் முறையை பரவலாக்கி அது அக்பரை சேரும். அக்பர் தான் அது கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி வரலாற்று அறிஞர் இர்ஃபான் ஹபீப் இந்தியாவின் பின்தங்கிய நிலையை கீழ்கண்டவாறு பதிவு செஞ்சிருக்காரமா. எப்படின்னா, மேட்ச்லாக் எனப்படும் பழைய பாணியிலான துப்பாக்கிகள் அதிக பயன்பாட்டில் இருந்தபோதும் ஐரோப்பாவில் பிளான்ட்லாக் எனப்படும் நவீன பிளான்ட்லாக் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டன. அப்போ நீங்கள் வந்து மேட்ச்லாக்கு, பிளின்ட்லாக், மேட்ச்லாக், பிளின்ட்லாக் ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மேட்ச்லாக் அப்படிங்கிறது அதாவது முகலாய ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய ஒரு பழைய பாணியிலான துப்பாக்கிகள். பிளின்ட்லாக் அப்படிங்கிறது ஐரோப்பியாவில் பயன்படுத்தப்பட்ட நவீன துப்பாக்கிகள். ஸோ கட்டடக்கலை, முகலாயருடைய ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஆர்கிடெக்சர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இல்லாட்டி கூட நார்த் இந்தியாவில் நிறையா இருந்திருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, பாபர் பேசிக்காகவே பாரசீக கட்டட முறையில் வந்து பின்பற்றியவர். ஆக்ரா, பயானா, டோலாப்பூர், குவாலியர், கியூல். ஸோ கியூல் தான் இப்போ வந்து அலிகார் அப்படிங்கிற பேர். அங்கெல்லாம் வந்து நிறைய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. ஹுமாயூன் டெல்லி அரண்மனை தீன்ஹி பானா. ஸோ இதுக்கு பின்னால் வந்து ஷெர்ஷானால் இடிக்கப்பட்ட கூடக்கூடிய ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அவ்விடத்தில் வந்து ஷெர்ஷா புராணா கிலாவை கட்டியிருக்காராம். ஸோ ஷெர்ஷா ஒரு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் அப்படின்னா பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் அவருடைய கல்லறை. இதுதான் வந்து சசாரம். இது வந்து புராணா கிலா. இது பேசிக்கலி படத்தில் கொடுத்துருக்கு பாருங்க, இது புராணா கிலா. அதே மாதிரி திவான்ஹி காஸ், திவான்ஹி ஆம், பஞ்ச் மஹால் பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு கட்டடம், ரங் மஹால், சலீம் சிஸ்டின் கல்லறை, புலந்த் தர்வாசா ஆகியவை அக்பரால் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான கட்டிடம். இதான் வந்து திவானி காஸ். இன்னுமே வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. இது திவானி ஆம்.
இது இல்லாமல் பாருங்கள், ஸோ புலந்த் தர்வாசா, ஃபத்தேபூர் சிக்ரி, பஞ்ச்மஹால், ரெட் ஃபோர்ட், இன்னைக்கு கூட வந்து கொடியேற்றி நடக்கக்கூடிய ரெட் ஃபோர்ட். அதே மாதிரி த கிங் ஹூ பில்ட் தாஜ்மஹால், அது மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ 8 அதிசயங்களில் வந்து தாஜ்மஹால். ஷாஜகான் த 5th முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா வாஸ் பார்ன் ஆன் January 5. ஸோ January 5 அவர் வந்து பார்ன் ஆனாலும் இவர் வந்து கட்டிடக்கூடிய பாருங்க ரெட் ஃபோர்ட் டெல்லியை கட்டியிருக்காரு, ஜாமியா மஸ்ஜித் டெல்லி, சரிங்களா. அதே மாதிரி நிறையா மஸ்ஜித்கள் கட்டியிருக்காரு, அதில் ஒன்று ஆக்ராவில் தாஜ்மஹால். ஸோ இதோட டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. நீங்களும் இந்த புக்கை எடுத்து படிச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் பார்க்கலாம்.